முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கமில்லை, ஸ்ரீதரன் எம்பி திட்டவட்டம். சமூக சீர்கேட்டை ஏற்படுத்தும் யாழ் மாணவர்களின் சமூக வலைதளம். புலனாய்வு அமைப்புகளை நசுக்கியதன் இறுதி விளைவு ஈஸ்டர் தாக்குதல், உதிய கம்மன் பில. நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை தவறாக பயன்படுத்தி பொய்யான அறிக்கைகள், நாமல் கண்டனம். விசாரணைக்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தரால் 16 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடத்த ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை என தெரிவித்துள்ளார். கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்திருக்கின்றனர். தாயினை நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல எமது கட்சி காணப்படுகிறது. இவ்வாறான சூழல் இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என தெரிவித்தார். நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை தவறாக பயன்படுத்தி பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறினால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தனிநபர் உறுப்பினர் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவேன் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்றத்திற்குள் வரம்பற்ற பொய் உள்ளது. ஏனெனில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இது பொது பிரச்சினைகளை எழுப்புவதற்காக வழங்கப்பட்டது, பொய்களை பரப்புவதற்காக அல்ல. இது மாற வேண்டும். இது தவறாக பயன்படுத்தப்பட்டு அரசாங்கம் செயற்படவில்லை என்றால் அதை மாற்ற நான் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வருவேன். 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் பொய் சொல்வதை எதிர்ப்பார்கள் என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பினார். உண்மையை பேசுபவர்களுக்கு அத்தகைய சலுகைகள் தேவையில்லை. நாம் உண்மையை பேசினால் இந்த சலுகைகள் நமக்கு தேவையில்லை. எனக்கு அவை தேவையில்லை. நான் செய்யாத அல்லது செய்ய முடியாத எதையும் நாடாளுமன்றத்திலோ அல்லது வெளியிலோ நான் கூறுவதில்லை. மற்றொரு நபரின் குணத்தையும் நான் படுகொலை செய்வதில்லை. பொதுமக்களை தவறாக வழிநடத்துபவர்கள் இதை எதிர்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது நாடாளுமன்றத்தில் வெளியிடப்படும் அறிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனெனில் எம்பிக்கள் நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் பாதுகாக்கப்படுகிறார்கள். இருப்பினும் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கோ அல்லது பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கோ இது தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டிய அவசியத்தை நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் கையாளப்படுவதாக பிவிதுரு ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதிய கம்மன் பில குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், புலனாய்வு அமைப்புகள் ஒரு நாட்டின் கண்கள் மற்றும் காதுகள். புலனாய்வு அமைப்புகள் செயலிழந்து விட்டால் ஒரே நாடு ஒரே நேரத்தில் குருடாகவும் செவிடாகவும் மாறும். பயங்கரவாதம் இப்போது முடிந்துவிட்டது. புலனாய்வு அமைப்புகளை நசுக்கியதன் இறுதி விளைவு ஈஸ்டர் தாக்குதல். புலனாய்வு அமைப்புகள் நசுக்கப்பட்டதால் ஈஸ்டர் தாக்குதல் நடக்கப் போகிறது என்று இந்திய புலனாய்வு அமைப்புகள் கூறும் வரை எங்களுக்கு தெரியாமல் போனது. ஒருபுறம் புலனாய்வு அமைப்புகள் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பலவீனப்படுத்தப்படுகின்றன. மறுபுறம் புலனாய்வு அமைப்புகள் கையாளப்படுகின்றன. வரலாற்றில் இதற்கு முன்பு ஒருபோதும் புலனாய்வு அமைப்புகள் இத்தகைய சுத்திகரிப்பிற்கு உட்படுத்தப்பட்டதில்லை. புத்திசாலித்தனம் என்ற விடயத்தை புரிந்து கொண்டவரும் இத்தகைய அழிவை செய்ய மாட்டார்கள். புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல்களை வழங்குபவர்கள் சிறிய தவறு கூட தங்கள் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறார்கள். எனவே அவர்கள் அந்நியர்களுக்கு தகவல் கொடுக்க தயங்குகிறார்கள். புலனாய்வு அமைப்புகள் பலவீனப்படுத்தப்பட்டால் அது ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும் என்றும் இதனால் முக்கிய நபரை தேடுவதில் காலத்தை வீணடிக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
அம்பாந்தோட்டை திஸ்ஸமஹாராம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் 16 வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திஸ்ஸமஹாராம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். திஸ்ஸமஹாராம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது 16 வயதுடைய சிறுமி மேலதிக வகுப்பிற்கு செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு தனது காதலனுடன் இணைந்து கிரிந்த பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். இதனை அறிந்து கொண்ட தாயார் சிறுமியை அழைத்து அவரிடம் இதுகுறித்து விசாரித்துள்ளார். கோபமடைந்த சிறுமி வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்து தனது தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டிலுள்ள அறையொன்றில் வைத்து சிறுமியிடம் விசாரணைகளை நடத்தியுள்ளார். இதன்போது இந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். பின்னர் சிறுமியின் தாயார் இது தொடர்பில் திஸ்ஸமஹாராம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திஸ்ஸமஹாராம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண மாணவர்கள் சிலர் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள சமூக வலைதளம் ஒன்றினூடாக சமூக சீர்கேடுகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழில் உள்ள சில பாடசாலை மாணவர்கள் சிலர் ஒன்றிணைந்து அயற் பிரதேசங்களின் சில மாணவர்களையும் ஒன்றிணைத்த YMD எனும் பெயரில் சமூக வலைதளம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். இதில் பாடசாலை மாணவர்கள் மட்டுமே அங்கத்தவர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வலைதள அங்கத்தவர்களிடையே ஆபாச காணொலிகள், அங்கத்தவர்களின் தனிப்பட்ட ஆபாச செயற்பாடுகள் அடங்கிய காணொலிகள் என்பன பரிமாறிக்கொள்ளப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அத்துடன் குறித்த வலைதளத்தினூடாக அங்கத்தவர்கள் ஒன்றிணைந்து அடிக்கடி பாட்டிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் யாழில் உள்ள சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.